நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன்? இந்த ஏரியா, அந்த ஏரியா, அந்த இடம், இந்த இடம் எங்கேயுமே எனக்கு வாங்கி கிடையாதுடா. அதெல்லாம் சினிமா. பைத்தியக்காரத்தனமா உளறாத. இப்ப எதுவுமே பண்ண மாட்டீங்களா? முதலமைச்சர் விஜய் அவர்கள் சட்டமன்றத்துக்குள்ள வந்துட்டாலே ரொம்ப பதட்டமாயிராரு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. யார் அடிச்சு பொறி கிளம்புறது பூமியில தெரிதோ அவன்தான் தமிழ். யார் அடிச்சு பொறி கிளம்பி பூமி எதிர்த்து கண்ணுல தெரிதோ அவன்தான் தமிழ். நேத்து சட்டமன்றத்துல வாயத்தோரங்க சிஎம் சார் அப்படின்ற மாதிரி திமுக பேட்ச் குத்திட்டு வந்தது மட்டும் இல்லாம வாயத்திறந்த சிஎம் கருப்பு பேட்ச் அணிந்து திமுக எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவைக்கு வருகை தந்திருக்கிறார்கள். தாவேகாவை பார்த்து ரீல்ஸ் கண்டென்ட்டுக்காக வெறியில சுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாம் வச்சிருக்காங்க. முழுக்க முழுக்க ரீல்ஸ் வெறியிலேயே சுத்திக்கிட்டு இருக்காங்க. டேய் சும்மாறா. தாவேகாவுக்கும் பிஜேபிக்கும் ஒரு டீலிங் ஒன்னு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி எதிர்க்கட்சி எல்லாம் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்திற்கும் பாஜகவுக்கும் ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சோ அப்படிங்கிற சந்தேகம் எங்களுக்கு வந்திருக்கு. இதுக்கடுத்து ஆதவ அர்ஜுனா திமுகவுக்கு ரிப்ளை கொடுத்திருக்காரு. 5 நிமிஷம் பேசுறதுக்கு உங்க கட்சியை காலி பண்ணிட்டாரு. அவரை பேசுங்கன்னு வேற சொல்றீங்களான்னு சொல்லிட்டு கவுண்டர் அட்டாக் கொடுத்திருக்காரு. 5 நிமிஷம் கொளத்தூர்ல பேசுனதுக்கே கொளத்தூர்ல திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோல்வி கண்டார்னா எங்க தலைவருக்கு தெரியும் எப்ப பேசணும். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. சமூக நீதி சர்வே எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப பாராட்டத்தக்க விஷயம் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. தமிழ்நாட்டில் சமூக நீதி சர்வே நடத்தப்படும் என்று ஆளுநர் உரையில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சோ இதுக்கடுத்து சட்டசபைக்குள்ள குஜிலி மஸ்து நடக்கும் இந்த 3 நாள் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா சட்டமன்றத்துல கேள்வி பதில் அந்த செஷனே இருக்காது அப்படின்ற மாதிரி சபாநாயகர் சொல்லிட்டாரு. வினா விடை நேரம் இந்த நாட்கள் இருக்காது. இந்த 3 நாள் இருக்காது. இந்த 3 நாட்கள் இருக்காது. நீங்க எடுத்த இந்த திடீர் முடிவுக்கு காரணம் அது என்ன மேட்டர் அப்படின்றதை பார்க்க போறோம். இது எல்லாத்தையும் டீடைலா பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் பை ஒன்னா பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதலமைச்சர் விஜய் சட்டமன்றத்துக்குள்ள வந்துட்டாலே அவரோட மூஞ்சில ஒரு மாதிரி மாறிடுது. ஒரு மாதிரி பதட்டத்துல இருக்காரா இல்ல பயத்துல இருக்காரா அப்படின்னே சொல்ல தெரியல. மூஞ்சி மட்டும் ஒரு மாதிரி உருன்னு வச்சுக்கிட்டு மட்டும் உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. வெறுங்கையோட அலைஞ்சதை விட அருவாளும் கையும் அலைஞ்ச தாண்ட அதிகம். மானத்துக்கு தாண்டா பயப்படுவான் இந்த ஆதி மரணத்துக்கெல்லாம். சோ அந்த வகையில நேத்து சட்டமன்றத்துல ஆளுநர் உரை நடந்தது. சோ நேத்து ஃபுல்லா ஆளுநர் உரை தான் வச்சுக்கோங்களேன். அவரோட ஆளுநர் உரையை வந்து ரெடி பண்ணி கொடுக்கிறது தாவேகா அரசு தான். பட் இவங்க ரெடி பண்ணி கொடுக்கறதா அவர் அப்படியே வாசிப்பாங்களா? இதுக்கு முன்னாடி எல்லாம் ஆளுநர் அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா அதுல வாசிக்க மாட்டாங்க. ஏன்னா ஆளுநர்ன்ற யாரு? சென்ட்ரல் கவர்மெண்டோட கை. அதாவது நம்ம மோடிஜி இருக்காருல்ல, அவரோட கை தான் ஆளுநர். சோ அப்படி இருக்கும்போது ஆளுநர் வந்து அதுல நிறைய கரெக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லுவாரு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டான இந்த திட்டங்கள் எல்லாம் இது பண்ண முடியாது அப்படின்னு சொன்னதெல்லாம் பாத்தீங்கன்னா நீக்கி விட்டுருவாங்க. ஆனா இந்த வாட்டி எல்லாத்தையுமே ஆளுநர் படிக்கிறாரு. தாவேகா அரச பாராட்டி தள்ளுறாரு. சோ இதெல்லாம் பண்றத பாக்கும்போது எதிர்க்கட்சிகள் என்ன சொல்லுதுன்னா இவங்களுக்கு ஒரு டீலிங் போயிடுச்சு, மும்மொழி கொள்கையெல்லாம் ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றதெல்லாம் ஆளுநர் படிக்கிறாரு அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேருக்குள்ள டீலிங் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் வந்து கம்ப்ளைண்ட் வச்சிருக்காரு. தமிழக வெற்றி கழகத்திற்கும் பாஜகவுக்கும் ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சோ அப்படிங்கிற சந்தேகம் எங்களுக்கு வந்திருக்கு. அப்ப தாவேகாக்கும் ஆளுநருக்கும் ஒரு டீலிங்னா தாவேகாக்கும் பிஜேபிக்கு ஒரு டீலிங்ன்றதா அர்த்தம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆளுநர் வந்து இதெல்லாம் எப்படி வாசிச்சாரு? அப்ப ஏதோ ஒரு அண்டர் டீலிங்குள்ள, ஏதோ ஒரு அரவணைப்புக்குள்ள, ஏதோ ஒரு கம்ஃபர்ட் சோனுக்குள்ள, ஏதோ ஒரு என்ன சொல்றது, ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ள, ஐ மீன் பாஜகவுடைய பாதுகாப்பு வளையத்துக்குள்ள, பாசிசத்தின் பாதுகாப்பு வளையத்துக்குள்ள தாவேகா போயிருச்சா? இது என்னடா கான்செப்ட்? சோ இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்ததா. இன்னொன்னு சிஎம் சார் வந்து வாயை திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாயை திறங்க சிஎம் சார் அப்படின்ற பேட்சோட தான் திமுக எல்லாம் உள்ள வந்தாங்க. அப்பயே நினைச்சேன் ஆஹா இன்னைக்கு ஒரு அலப்பறைய கூட்ட போறாங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. சீரியஸ்லி வரும்போது எல்லாம் ப்ராப்பரா செட்டப் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துட்டாங்க. கதறல் சத்தம் கேட்கலையா உங்களுக்கு? இங்க ரீல்ஸ் மட்டும் தான் இருக்கு, ரியல் எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பேட்ச் டயலாக் எல்லாம் பக்கா ப்ரிப்பரேஷனோட திமுக வந்துட்டு இருந்தது. ஆக்சுவலா இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கும்போது இதுக்கு முன்னாடி எல்லாரும் இப்படி பார்த்திருப்பாங்களான்னு தெரியல. ஆனா இப்ப சட்டமன்ற நடக்கும்போது ஓகே இன்னைக்கு என்ன சம்பவம் நடக்க போகுது அப்படின்ற கியூரியாசிட்டி எல்லாருக்குமே வருது அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஓ அப்படியா விஷயம்? சோ அந்த வகையில் இவங்க சம ப்ரிப்பேர்டா வந்துட்டாங்க. திமுக எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வந்துட்டாங்க. போர்டு கீடு எல்லாத்தையும் வந்தோடனே வெளியே வந்து கத்துதான் வாயை திறங்க சிஎம் சார், வாயை திறங்க சிஎம் சார் அப்படின்ற மாதிரி வெளியே வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து ரிப்போர்ட்டர் கிட்ட பேசுறாரு. இந்த மாதிரி இந்த ஆட்சி வந்து பாத்தீங்கன்னா ரீல்ஸ் வெறியில சுத்திட்டு இருக்கு. அதாவது எல்லாமே உங்களுக்கு கண்டென்ட் தான். சிஎம் தான் அப்படி இருக்காருன்னு பாத்தீங்கன்னா அமைச்சரும் அப்படிதான் இருக்காங்க. எல்லாருக்கும் ரீல்ஸ் கண்டென்ட்டுக்காக மட்டும் தான் ஃபோக்கஸ்ல இருக்காங்க. இங்க நாட்டுல நடக்கிற பிரச்சனையை பார்க்கவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. முழுக்க முழுக்க ரீல்ஸ் வெறியிலேயே சுத்திக்கிட்டு இருக்காங்க. சிஎம் தான் அப்படி இருக்காருன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும் முழுக்க முழுக்க ரீல்ஸ் வெறியிலேயே சுத்திக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே உங்களுக்கு கண்டென்ட், எல்லாமே ரீல்ஸ் தான். அசிங்கப்படுத்துறேன்,
இன்சல்ட் பண்ற. அது மட்டும் இல்லாம இங்க நியூஸ் சேனல்லயும் அதிகமா என்ன வருதுன்னா, முதலமைச்சர் கோட் சூட் போட்டார், முதலமைச்சர் வேட்டி சட்டை கட்டினார், முதலமைச்சர் தலைமைச் செயலகத்துல வந்து சாப்பிடுறாரு, அவரே டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு வரார், அவரு டிஃபன் பாக்ஸ்ல இருக்க சாப்பாடை அவரே வாயில வச்சு சாப்பிடுறாரு. சோ இப்படின்ற செய்தியை தான் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இங்க நாட்டுல நடக்கிற விஷயங்கள் எதுவுமே பாத்தீங்கன்னா வெளியே தெரிய மாட்டுது. அவ்வளவு பாலியல் குற்றங்கள் நடக்குது. திமுக ஆட்சியை இதே முதலமைச்சர் விஜய் வந்து பாத்தீங்கன்னா குற்றம் சாட்டி இருந்தாரு. பச்சை பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க, இவங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு கொடுக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டிருந்தாரு. பச்சை பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க, சின்ன பொண்ணுங்க, வீட்டுல இருக்கிற பொண்ணுங்க, வேலைக்கு போற பொண்ணுங்கன்னு இவங்க எல்லாருக்கும் நடக்கிற கொடுமைகளை சொல்ல முடியல சார். இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது எப்படியெல்லாம் டயலாக் பேசினார், வீரவசனம் பேசினார்னு தமிழ்நாட்டு மக்கள் பார்த்தாங்க. நீங்க அத்தனை பேர் பார்த்திருப்பீங்க சார். அது கண்ணாடி சார் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் முதலமைச்சரோட ஸ்பீச் வந்து இப்ப பார்க்கும்போது இருக்குது. ஏன்னா அவர் என்னென்ன பேசினாரோ இப்ப அவர் ஆட்சியில எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. கொடுமைகள்லாம் குற்றங்கள்லாம் பார்க்கும்பொழுது ஒரு திரைப்படத்தில் அவருள்ள சார் கண்ணாடியை பார்த்து பேசிட்டு இருக்கீங்க சார் அப்படிங்கிற நிலைமையை இன்றைக்கு முதலமைச்சர் ஏற்படுத்தி இருக்கிறார். அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. ஆனா அவர் வாயே திறக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு திமுக வந்து பயங்கரமா குற்றச்சாட்டு வச்சாங்க. இது எல்லாமே சட்டசபைக்கு வெளியில நடந்தது. சோ பிரஸ் கிட்ட வந்து இது எல்லாத்தையும் பேசிட்டு இருந்தாங்க. சோ இன்னைக்கு போட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்த மொத்த கண்டென்ட்டையும் பாத்தீங்கன்னா பிரஸ் கிட்ட கொட்டி தீர்த்துட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தாவேகா சைடுல இருந்து ரிப்ளை கொடுக்கணும்ல, அந்த ரிப்ளையை பாத்தீங்கன்னா ஆதவர்ஜன் என்ன கொடுத்திருக்காருன்னா, எங்க முதலமைச்சரை பேசுங்க பேசுங்கன்னு சொல்றீங்க, ஆக்சுவலா இன்னைக்கு ஆளுநர் உரை அதனால தான் பேசல, அது கூட உங்களுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு, எங்க முதலமைச்சர் 5 நிமிஷம் குளத்தூர்ல பேசினாரு, அதுக்கே நீங்க தோத்து போயிட்டீங்க, அவர் மட்டும் ஃபுல்லா பேசியிருந்தாரு, எந்த தொகுதியிலுமே டெபாசிட் கூட வாங்கி இருக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி ஆதவர்ஜன் பேசிட்டு இருக்காரு. 5 நிமிஷம் குளத்தூர்ல பேசினதுக்கே குளத்தூர்ல திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோல்வி கண்டார்னா, எங்க தலைவருக்கு தெரியும் எப்ப பேசணும், எப்ப பிரச்சாரம் பண்ணணும், எந்த பிரச்சனையும் மக்கள் கிட்ட சொல்லணும், இதையெல்லாம் எங்க தலைவருக்கு தெரியும். ஆனா ஆதவர்ஜன் அவர்களே, உங்களுக்கு இருக்க ஒரு கான்பிடன்ட் இருக்குல்ல, வேற லெவலுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. சீரியஸ்லி அவர் பேசுறத பாருங்களேன், அவர் மட்டும் ஃபுல்லா பேசியிருந்தாரு, எந்த தொகுதியிலுமே உங்களுக்கு டெபாசிட் கிடைச்சிருக்காது. ஆக்சுவலா என்ன மேட்டர்னா, ஆதவர்ஜன் சொல்றதெல்லாம் பார்க்கும்போது நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல வரும்ல அடுத்த 5 வருஷம் கழிச்சு, சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா 234 தொகுதியிலையும் டிவிக்கே தான் ஜெயிக்கும் போல இருக்கு, எதிர்க்கட்சின்னு ஒன்று இருக்காது போல இருக்க சொன்ன மாதிரி அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. பட் எனிவேஸ் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ இவங்களுக்கு வந்து கவுண்டர் அட்டாக் வந்து ஆதவர்ஜனா கொடுத்திருந்தாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஆனா இவங்க வச்ச குற்றச்சாட்டு இருக்குல்ல, பிஜேபிக்கும் இவங்களுக்கும் ஒரு டீலிங் வந்துருச்சு அப்படின்றது. ஸோ அதை எதை வச்சு இவங்க எல்லாருமே சொல்றாங்கன்னா, எதிர்க்கட்சிகள்லாம் ஆல்ரெடி தாவேகா வந்து பாத்தீங்கன்னா அந்த மும்மொழி கொள்கை வந்தது இல்லை, அதாவது சிபிஎஸ்சியில் மும்மொழி கொள்கை அமல்படுத்திட்டாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வாயை திறக்கல. ஸோ அதுக்கு வந்து எந்த ஒரு மாதிரி எதிர்ப்பு தெரிவிக்கல. இன்னொன்னு, தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி 12,000 கோடியில இருந்து 3,000 கோடி தான் கொடுத்திருக்காங்க. எதுக்கு? இந்த 100 நாள் வேலை திட்டம்லாம் இருக்குல்ல, சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 12,000 கோடி கொடுக்க வேண்டியது 3,000 தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்திருக்கு. ஆனா முதலமைச்சர் விஜய் அதை எதிர்த்து கேள்வியே கேட்கல. சோ பிஜேபி கொண்டு வரணும்னு நினைச்ச திட்டங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாயை திறக்க மாட்டாரு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வர வேண்டிய நிதியை குறைச்சு கொடுக்கும் போது அதுக்கும் வாயை திறக்க மாட்டாரு. சோ எதுக்குமே முதலமைச்சர் விஜய் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பகச்சிக்கவே மாட்டாரு, மோடி அவரை பகச்சிக்கவே மாட்டாரு. நீ என்ன சொல்ற? பாசிசம் சொல்லிட்டு பிரச்சாரத்துல ஸ்டார்டிங்ல பேசிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல அவர் வந்து மொத்தமா விட்டுட்டாரு. சோ இவங்களுக்குள்ள ஒரு டீலிங் போயிடுச்சு. இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி தான் பாத்தீங்கன்னா எதிர்க்கட்சிகள் பேசிக்கிட்டு இருக்காங்க. முதலமைச்சர் விஜயை பிஜேபி காப்பாத்துது. சோ இப்போ வந்து பிஜேபிக்கு வந்து பாத்தீங்கன்னா தாவேகா அரசு ஃபேவரா போகுது. அதனால தான் ஆளுநர் வந்து பாத்தீங்கன்னா தாவேகா அரசுக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாரு. ஆளுநர் அவ்வளவு சூப்பரா பாத்தீங்கன்னா அவங்க என்ன எழுதி கொடுத்தாங்க அப்படியே படிச்சுட்டு போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா எதிர்க்கட்சிகள் வைக்கிற குற்றச்சாட்டு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஆனா இதை தவிர ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஆக்சுவலா தமிழ்நாட்டில் ரொம்ப நாளா எல்லா கட்சியுமே சொல்லிட்டு இருந்தது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி. சோ அதை வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து சமூக நீதி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது எப்ப எடுக்கணும்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க வந்து அதை எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் நிறைவடைந்த பிறகு தமிழ்நாட்டில் சமூக நீதி சர்வே நடத்தப்படும் என்று ஆளுநர் உரையில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலே அது வரவேற்கத்தக்க விஷயம். முதலமைச்சர் விஜய் அதை பண்ணாருன்னா பல பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிலீஃபா இருக்கும். அதுவும் அன்புமணி ராமதாஸ் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா அதை வரவேற்றிருக்காரு. என்ன காரணம் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்தே ராமதாஸ் அவர்கள் அவரோட காலத்துல இருந்தே பாத்தீங்கன்னா அவர் வச்ச கோரிக்கை தான் அது. சீமான் அவர்கள் எத்தனை ஸ்டேஜ் போட்டு கத்துன்னு கத்திட்டு இருந்தாரு. இந்த ஒற்றை சமூக நீதி அறிவிப்புக்காகவே முதலமைச்சர் விஜயை எவ்வளவு பாராட்டினாலும் தகும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா அது எடுத்தா ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். அதாவது 10 பேர் இருக்க வேண்டிய இடத்துக்கு 10 பேருக்கான சாப்பாடு மட்டும் கொடுத்தா போதும்.
இங்க என்ன ஆகுதுன்னா யாரு எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னே தெரியல. ஏன்னா 10 பேர் இருக்க வீட்டுக்கு 10 பேருக்கான சாப்பாடு மட்டும் அனுப்பிச்சா போதும். நீ 100 பேருக்கான சாப்பாடு எக்ஸ்ட்ரா சாப்பாடையும் அனுப்ப வேணாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 100 பேர் இருக்க வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 பேருக்கான சாப்பாடு அனுப்பிட்டா அவன் என்ன பண்ணுவான், கொந்தளிப்பான். டேய் எங்க வீட்டுல 100 பேர் இருக்கும்டா, ஆனா நீ 10 பேருக்கான சாப்பாடு தான்டா கொடுக்குற அப்படின்ற மாதிரி ஒரு தாட் அங்க வரும், அங்க பிரச்சனைகள் வரும். சோ இந்த மைண்ட் செட் எல்லாமே போகணும்னா கரெக்டா கணக்கெடுத்து என்ன இருக்கோ அது எண்ணி கொடுத்துடணும் அப்படின்றது தான் கரெக்டான ஐடியாலஜி. சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சமூக நீதி சர்வே எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா தாவேகா அரசு சொல்லியிருக்கு. உண்மையிலேயே இதை பாராட்ட வேண்டிய விஷயம் தான். இந்த மேட்டர்லாம் இருக்குல்ல சமூக நீதி சர்வே அப்படின்றது, இதெல்லாம் என்னன்னு கூட நிறைய பேருக்கு இந்த ஜெனரேஷன்ல வந்து தெரியல அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். முதலமைச்சர் விஜய் அவர்களே இந்த விஷயத்துல பாராட்டலாம், இந்த விஷயத்துல உண்மையிலேயே பாராட்டலாம். சோ நான் தான் சொல்றேன், தாவேகா அரசு பண்ற நல்ல விஷயங்களை வந்து பாராட்டுறது தப்பே கிடையாது, அது எல்லாருமே பாராட்டலாம். ஆனா அவங்க மேல வர குற்றச்சாட்டுகள், அவங்களுக்கு அகைன்ஸ்டா வர கருத்துக்கள் இருக்குல்ல, அதையும் நம்ம சொல்லிதான் ஆகணும். நீங்க வந்து பாராட்ட ஏத்துக்கும் போது அகைன்ஸ்டா வர குற்றச்சாட்டுகளை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். சோ இங்க மகேந்திரன் இருந்தார்ல, மாஸ்டர் மகேந்திரன், சோ அவரை 2 நாளா வச்சு செதுக்கிட்டு இருந்தாங்க சோஷியல் மீடியா ஃபுல்லாவே. 6 மாசம் கேட்காதீங்க, என் வீட்டுல கூட கரண்ட் எடுத்துக்கோங்கன்ற நானு. இப்போ முதலமைச்சர் விஜய் அவரோட ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா புதுசா அட்மிட் ஆயிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸ்ரீராம் அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு மூலையில் நடக்கிற ஒரு சின்ன பிரச்சனை வந்து ஊதி பெருசாக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. எனக்கு என்னன்னா இங்க நடக்கிற பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல, இந்த பாலியல் வன்கொடுமைகள், கொலை இதெல்லாம் இருக்குல்ல, இது வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மூலையில யாருக்கோ ஒருத்தர் நடக்கிறது வந்து பெருசாக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. நாளைக்கு உங்க வீட்டுல அது நடந்தா எப்படி அது பெருசாக்கணுமா இல்ல வந்து அதை நார்மலா விடணுமா? இத்தனை கோடி பேர்ல இங்க எங்கேயாவது ஒரு 4 பேரோ இல்ல அங்க ஏதாவது ஒரு 2 தவறோ நடந்ததுன்னா அதை வந்து அவ்வளோ பூதகரமாக்கி அதை ஒரு 250 பேர் போட்டு அதை வந்து பப்ளிஷ் பண்ணி, இப்போ நீங்க சொன்னீங்களே இந்த எதிர்ப்புன்னு சொல்லி, இந்த மாதிரி வெயிட் பண்ணி பிக் பண்றாங்க. நீங்களாம் வந்து பாத்தீங்கன்னா உயர்ந்த மனிதர்கள், அங்க ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு கிராமத்தில் நடந்தா அவங்களாம் பாத்தீங்கன்னா கேட்க ஆள் இல்லாத மக்களா? எனக்கு புரியலையே. எங்க தமிழ்நாடு ஃபுல்லா எல்லாருக்குமே அவர் தான் முதலமைச்சர், அது எனக்கு புரியவே இல்லை. எப்படிங்க உங்க முதலமைச்சர் வந்து குறைய சொல்லக்கூடாதா? இங்க நாட்டுல பிரச்சனை நடக்குதுன்னா அதை சொல்லிதாங்க ஆகணும். அவர் பண்ற நல்ல விஷயங்களை சொல்லும் போது இனிக்குது, நாட்டுல பிரச்சனை நடக்கும் போது இது ஏங்க நடக்குதுன்னு கேள்வி கேட்டா உங்களுக்கு எல்லாம் வலிக்குதா? மகேந்திரன் என்னன்னா கேள்வியே கேட்க கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னாரு. இவர் என்னன்னா இங்க வந்து ஏதோ ஒரு மூலையில ஒரு பிரச்சனை நடந்தா அது வந்து ஊதி பெருசாக்குறாங்க, அதுக்கெல்லாம் முதலமைச்சர் எப்படி? எனக்கு புரியலையே. எங்க எந்த மூலையில பிரச்சனை நடந்தாலும் தமிழ்நாடு ஃபுல்லா அவர் தான் முதலமைச்சர், அவர் தான் அதுக்கு பதில் சொல்லணும். இதுல வந்து ஏதோ ஒரு மூலையில் நடக்குது அது ஊதி பெருசாக்குறாங்க அப்படின்றாரு. ஏதோ ஒரு மூலையில் நடக்கிற சார், தமிழ்நாடு ஃபுல்லா நடந்துகிட்டு இருக்கு சார். தமிழ்நாடு ஃபுல்லா பவர் கட் நடந்துகிட்டு இருக்கு, மின்வெட்டு நடந்துகிட்டு தான் இருக்கு. மின்வெட்டுக்கு நேத்து நைட்டு கூட எல்லாம் போராடிட்டு தான் இருக்காங்க. தமிழ்நாட்டுல மக்கள் கேட்கறாங்களே, நாங்க ஓட்டு போட்டோம்ல எங்க அவங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கறாங்க. கரெக்ட் தான், ஓட்டு போட்டவங்க கேள்வி கேட்க தான் சார் செய்வாங்க. என்ன சார் பேசிக்கிட்டு இருக்கீங்க? பவர் கட்டு தொடர்ந்து இருந்துகிட்டு தான் இருக்கு, பாலியல் குற்றங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு, 200க்கு மேல கேசஸ் வந்து பதிவாயிருக்கு இது வரைக்கும். ஸோ அப்படின்னும் போது இதெல்லாம் கேள்வி கேட்டு தானே ஆகணும். ஏதோ ஒரு மூலையில எவ்வளவு அலட்சியமான பதில் பாருங்க. ஏதோ ஒரு மூலையில, அது ஏதோ ஒரு மூலை, அந்த மூலையில இருக்க வீடு உன் வீடா இருந்தா அன்னைக்கு உனக்கு வலிக்கும். அவங்க மைண்ட் செட் ரொம்ப ரொம்ப தப்பா இருக்கு, ரொம்ப தப்பா இருக்கு. இப்படிலாம் யோசிக்கிறது எப்படா அவங்களால யோசிக்க முடியுது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏதோ ஒரு மூலையில் நடக்கிறது நம்மளுக்கு அங்க பார்க்கும்போது என்ன தோணும், ஓகே என்னடா இப்படி நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி சில பேருக்கு தோணும். சில பேருக்கு வந்து நாளைக்கு அங்க நடந்தது நம்ம வீட்டில் நடந்தா என்ன வருது, சொசைட்டி ஏன் இவ்வளவு மோசமா போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. ஆனா இந்த மாதிரி பீப்புள்ஸ் என்னன்னா அவங்களுக்கு பிடிச்ச ஒருத்தர் அவரை கேள்வி கேட்க கூடாதுன்றதுக்காகவே என்ன நடந்தாலும் அது வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மூலையில் நடந்தது, அதுக்கு எதுக்கு இவரை கேள்வி கேட்கறீங்க? அதுக்கு எதுக்கு அவர் முதலமைச்சரா இருக்காரு? தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனை நடந்தாலும் அவர் தாங்க பொறுப்பு, அவர் தாங்க பதில் சொல்லணும். உங்க ஃப்ரெண்டுன்றதுக்காக, உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக, நீங்க ஓட்டு போட்ட ஒரு நடிகர் அப்படின்றதுக்காக முட்டு கொடுக்கறத தயவு செஞ்சு நிப்பாட்டி தொலைங்க. இங்க நடக்கிற பிரச்சனைகளை வந்து எடுத்து பேசுறவங்கள தயவு செஞ்சு வந்து பாத்தீங்கன்னா ராங்கா வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு போர்ட்ரையல் கொடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. அவன் இன்னும் திருந்தலமாமா. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா. இன்னொன்னு சட்டமன்றம் வந்தாலே நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு குஜிலி மஸ்து நடக்க போகுது, ஒன்னு விஜய் அவர்களுக்கு நடக்கும் இல்ல எதிர்க்கட்சிக்கு நடக்கும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று நடக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் காத்துக்கிட்டு இருந்தோம். ஆனா என்ன மேட்டர்னா இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல வந்து பாத்தீங்கன்னா 3 நாளைக்கு வினாவிடையே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதாவது கேள்வி பதில் வந்து இல்லையா, கேள்வி கேட்டு பதில் பெறுவாங்களா, அந்த கான்செப்டே இன்னைக்கு இல்லையா. ஏன்னா டைம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, அதனால வந்து பாத்தீங்கன்னா இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா முதலமைச்சர் விஜய் அவர்களே இதுதான் எஸ்கேபிசமா அப்படின்ற ஒரு கேள்வி தான் வருது. காலதாமதம் ஏற்படும், எனவே வினா விடை நேரம் இந்த நாட்களில் இருக்காது, இந்த 3 நாள் இருக்காது.
ஆக்சுவலா ஆதவர்ஜன் என்ன சொல்லியிருந்தாரு, அன்னைக்கு மட்டும் முதலமைச்சர் விட்டு தான் எந்திரிச்சு நான் பேசி கிழிச்சு தள்ளிட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஸ்டேஜ்ல பேசியிருந்தாரு. ஏன் வினா விடை தான் வைங்களேன், கேள்வி பதில் இருக்கட்டுமே, அந்த செஷன் இருக்கட்டுமே. ஆக்சுவலா அவங்க கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க, நீங்க கேட்கிற கேள்விக்கு அவங்க பதில் சொல்லட்டும், மாறி மாறி பதில் சொல்லுங்க. எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா யாரு உண்மையா இருக்கா யார் போய் சொல்றா அங்க தெரிய வரும்ல. எதுக்கு அந்த செஷனையே ஒதுக்கி வைக்கிறீங்க? கேட்டா டைம் இல்லைன்னு சொல்லிட்டு சுத்துறீங்க. எனக்கு புரியவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. இன்னொன்னு, முதலமைச்சர் விஜய் வந்து பாத்தீங்கன்னா சட்டசபையில ஏன் வாயை திறக்கல, ஏன் பேச மாட்டாரு, இது நடக்கிற பிரச்சனைகளை பத்தி ஏன் பேச மாட்டாருன்னு எதிர்க்கட்சி கேள்வி கேட்டுதுன்னா அதுக்கு முதலமைச்சர் வாயை திறந்து பேசணும். அதுதான் அதுக்கான பதில். கரெக்டா? அமைச்சர் நிர்மல்குமார் என்ன தெரியுமா சொல்லிட்டு இருக்காரு, உதயநிதி மட்டும் அப்படியே வந்து பேசி கிழிச்சு தள்ளிட்டாரு, அவர் 5 வருஷத்துல எத்தனை வாட்டி சட்டசபைக்கு வந்தாருன்னு எனக்கு புரியல. திமுக கூட ஏன் கம்பேர் பண்றீங்க? திமுக தீய சக்தியா? திமுக தீய சக்தி. அங்க கேட்கிற கேள்வி சரியா தப்பா? முதலமைச்சர் விஜய் இந்த பிரச்சனை பத்தி ஏன் பேச மாட்டாரு, அதுதான் இங்க கேள்வி. கேட்டா சிங்கப்படை போட்டாரு. சிங்கப்படை என்ன பண்ணுது? சிங்கப்படை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சொசைட்டில இருக்க குற்றங்கள் எல்லாத்தையும் தடுத்து நிறுத்திடுதா? மாவட்டத்துக்கு 4 பேர் ஒரு ஜீப். இது வந்து சிங்கப்படை வந்து மொத்தமா தமிழ்நாடு ஃபுல்லா பாதுகாப்பு கொடுத்துருது. டேய் உருட்டுறீங்களடா உருட்டு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. திமுக ஒழுங்கா நீங்க கேட்கவே கூடாது. திமுக ஒழுங்கு இல்லைங்க, திமுக தீய சக்திங்க. அவனுங்க வேணான்னு சொல்லிட்டு தாங்க எல்லாம் துரத்தி அடிச்சோம். இப்ப நீங்க அதுக்கு ஆல்டர்னேட்டிவா தானே வந்திருக்கீங்க. தூய சக்திங்க, தூய சக்தி வந்து என்ன பண்ணும்? தீய சக்தி கூட கம்பேர் பண்ணும்? இல்ல என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அங்க வந்து தூய சக்தி உண்மையிலே ஜெனியூனா இருக்கிறதுனா, உண்மையிலே சொசைட்டில ஒரு பிரச்சனை இருக்குன்னு எல்லாம் சொல்லும்போது அப்போ வந்து ஓகே பிரச்சனை இருக்கா, அந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்றோம், அதுக்கு என்ன பண்றோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அதை விட்டுட்டு பாத்தீங்கன்னா சும்மா சப்பக்கட்டு கட்டிக்கிட்டு இருக்க கூடாது. எங்க முதலமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா சிங்கப்பெண் படை போட்டாரு. உண்மையிலே மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, அந்த சிங்கப்பெண் படையால தமிழ்நாட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும் அப்படின்றத மட்டும் மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. ஃபோர்ஸோட நம்பர்ஸ் எவ்வளோ, ஆக்சுவலா ஃபோர்ஸோட நம்பர்ஸ் எவ்வளோ அப்படின்ற மாதிரி தான் இங்க கேட்க தோணுது. அவங்க கிட்ட வெப்பன்ஸ் கூட இல்ல. அதை வந்து ஒரு கணக்கா வந்து இவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 2500 பேர் எடுக்க போறோம்னு சொல்றாங்க. இன்னும் எடுக்க கூட இல்லை. 70 பேட்ரோல் யூனிட்ஸை வச்சுக்கிட்டு தமிழ்நாடு ஃபுல்லா பாதுகாப்பு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எங்க அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து இப்போ வரைக்கும் சம்பவங்கள் நடந்துகிட்டு தானே இருக்குது. எங்க நின்னுச்சு கேட்டா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து திமுக ஆட்சி மாதிரி இல்ல, திமுக ஆட்சியில் ஒரு பிரச்சனை நடந்துட்டா அது வந்து பாத்தீங்கன்னா உடனடியாக அது மேல வந்து ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க, கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. ஆனா இப்ப பாருங்க உடனடியாக ஆக்ஷன் எடுக்கிறோம். எனக்கு புரியலையே, திமுக கவர்மெண்ட்டும் இதே அளவு தான் பண்ணி தொலையும். அதாவது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்கும், மக்கள் போராடுவாங்க, போராடணும்னு பாத்தீங்கன்னா உடனே ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுவாங்க. இது எல்லாமே தொடர்ந்து இப்படி தான் நடந்துகிட்டே இருக்கும். அப்ப என்ன சொன்னீங்க, போன உயிரை திருப்பி கொடுக்க முடியுமான்னு கேள்வி கேட்டீங்க. இதே தாவேக அரசாங்கம் தானே கேட்டது. அதே கேள்வி தான் மக்கள் கேட்கறாங்க. சார் ஒரு பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் சொசைட்டில வந்து இவ்வளவு மோசமா அடுத்தடுத்து குற்றங்கள் நடக்க அந்த குற்றங்களுக்கு வந்து யார் காரணம் நீங்க கண்டுபிடிக்கிறது வந்து பண்றது இதுக்கு முன்னாடி திமுக கவர்மெண்ட் அதுதான் பண்ணுச்சு. ஆனா அந்த குற்றங்கள் நடக்காம தடுக்கிறது தானே ஒரு சொசைட்டியை கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல்டா வச்சுக்கிற ஒரு சிஸ்டம். அதை நீங்க பண்ணலையே, அந்த கேள்வி தானே எல்லாம் கேட்கறாங்க. அதை விட்டுட்டு ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு மாதிரியும் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு மாதிரியும் பேசுறது எந்த வகையில நியாயம் அப்படின்னு சொல்ல தெரியல. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு சட்டமன்ற கூட்டத்தொடர்ல நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. அதுல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சில விஷயமும் இருக்கு. அது நாளைக்கு வீடியோல நான் அப்டேட் பண்றேன். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா பை பை.